வாங்க எங்கள் வீட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நானும் உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு 4 விசில் விட்டுங்க, ரொம்ப விசில் விடாமல் குட்டி குட்டியாக இருந்துச்சு. சரி ஸ்பூனில் போட்டு இப்படி அமுத்தி பார்த்து அழகாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது என்னமோ நம்மளுக்கு செட் ஆகலை. போடான்ட்டு அந்த ஸ்பூனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம எப்போ போல் கையே தான் நம்மளுக்கு ஆயுதங்கிற மாதிரி கையிலேயே ஒரு அமுத்திட்டு எல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பில், வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. இது உருளைக்கிழங்கு வாயுனால மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிடிக்கிறவங்க மசால் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகீரு இதெல்லாம் நம்ம அந்த போட்ட கலர் அப்படியே தான் இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு அழுங்காமல் எடுத்து பட்டும் படாமல் பெரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு தட்டம் போட்டு மூடி நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா அதில் உப்பு காரமெல்லாம் பிடிக்கணும். அவ்வளோதாங்க. சூப்பராக புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குது. எங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பபாய்.